வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருக்கு. ஒரே ட்ரெண்டு பை ட்ரெண்ட் தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்டாக 135 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நிஃப்டி 50 காட்டிலும் போர்ட்ஃபோலியோ வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பலருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோவில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஓவராலாக வந்து பிஎஸ்யூ பங்குகள் கிட்ட இருந்து இன்னைக்கு டேல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கு. மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிஎஸ்யூ பங்குகள் இன்னைக்கு டேல அருமையான ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ், சிலது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேலையும் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் கோல் இந்தியாலாம் காலையில் பாசிட்டிவாக தான் இருந்தது. பட் இப்போ பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. கோல் இந்தியாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுட்டு செக் பண்ணிட்டு நம்ம ஈவினிங் கோல் இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் மற்றபடி பார்க்கும்போது என்டிபிசி இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு பவர் செக்டர் பங்குகளே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. டாடா பவர் பார்க்கும்போது 411 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி என்டிபிசி பார்க்கும்போது ஒரு 340 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 348 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது 350க்கு கீழே நமக்கு வந்து கிடைச்சது. பட் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னுலாம் இதை நம்ம சொல்ல முடியாது. பட் லாங் டேர்முக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்கில் வந்து ஏற்பட்டது. இதுவும் சரி என்டிபிசியும் சரி ரெண்டுமே இப்போ ஓரளவு முன்னேறி தான் வந்து இருக்கே தவிர பெரிய ஒரு தலைவலியை நமக்கு கொடுக்காம தான் இருக்கு. லாங் டேர்மில் டெஃபினட்டாக நம்ம நாட்டில் பவர் டிமாண்ட் வந்து தொடர்ந்து கூடிட்டே தான் இருக்க போகும். அது ரெண்டையும் மீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நான் உங்க கூட வந்து தெரியப்படுத்திட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு டேல பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோவும் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது இன்னைக்கு இந்த ரிலையன்ஸ் பார்க்கும்போது 1500 பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்போ ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏறுமுகமாக வந்து வந்துட்டு இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா 1500 தாண்டி இருக்கு. ஸோ 1700லாம் போகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு எங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஏற்பட்டது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம பெரிய மல்டிபேக்கர் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் முன்ன சொன்ன மாதிரி சேஃப்டி டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ரீசனபிளான ஒரு ரிட்டனை இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம மல்டிபேக்கர் பின்னாடி போனால் மட்டும்தான் பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டுவோம். அதுக்குன்னு ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைம் வரதுக்குள்ள இந்த பங்குகளே ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் நமக்கு டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வாய்ப்பு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது வருண் பிவரேஜ். இன்னைக்கு டேயில் ஆட்ட நாயகனாக பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்டாக வருண் பிவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இந்த வருண் பிவரேஜ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் கால்ஸ்பர்க் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்ஸ்பர்க் பீரை வந்து இவங்க இப்போ விநியோகிக்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வருண் பிவரேஜோட பங்கை ஒரே உச்சத்துக்கு தூக்கிட்டு போயிருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வருண் பிவரேஜ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருண் பிவரேஜ் வரல. நான் ஒரு 400 கிட்ட வந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு ரிவர்சலை போட்டுருச்சு. ஆனால் இந்த மாதிரி செய்தி வரும், இந்த மாதிரி செய்தி வந்து இதை தூக்கிட்டு போகும் அப்படின்ட்டு யாருக்குமே டெஃபினட்டாக தெரியாது. மேபி இந்த செய்தி வந்தனால இப்போ ஏறிடுச்சு. இல்லை அப்படின்னா திரும்ப கீழே போட்டு அடித்தாங்கன்னா நம்ம அந்த டைமில் என்ன இறங்குதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் நம்ம பிளானுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர ஒத்து வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. லாபம் பார்க்கும்போது 725 கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் 745 கோடி பண்ணியிருக்காங்க. பேட் பார்க்கும்போது 19% உயர்ந்திருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குது, அதர் இன்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்த கரன்சி மூவ்மெண்ட்டில் கிடைச்ச கெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வெறும் 2% தான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது இந்த அதர் இன்கம் அடுத்தது ஃபினான்ஸ் காஸ்ட் குறைவினால இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நம்மளால விசிபிளாக வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆப்ரேஷனல் வைஸில் ஒரு ஃப்ளாட்டாக தான் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ இந்த கால்ஸ்பர்க்கோட எஃபெக்ட் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் வந்ததுன்னா அப்போ பார்க்கலாம் இந்த பங்கை பற்றி. பட் இன்னைக்கு வருண் பிவரேஜ் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது டிடிகே பிரஸ்டீஜோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இவனோட ரிசல்ட்டும் ஓரளவு பெட்டராக தான் வந்து இருக்குது. ஒரு 22% பார்த்தீங்கன்னா
லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த டிடிகே பிரஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குவார்ட்டருக்கு அப்புறம் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக. ஸோ நேற்று ஒரு ஏற்றம் ரிசல்ட் முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 2.5% இறங்கியிருக்கு. ஸோ லாபம் பார்க்கும்போது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு. பட் ரொம்ப நாள் இவங்களுடைய ரெவன்யூ, அதாவது இவங்களுடைய லாபம் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஸோ 10 வருஷம் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2016 116 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 கிட்டத்தட்ட 10 வருஷம்னு எடுத்துக்கலாம், வெறும் 108 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இடப்பட்ட டைம்ல லாபம் வளர்ந்தாலும் திரும்ப டிக்ளைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த குக்வேர் இந்த மாதிரியான செக்மெண்ட்ல. ஸோ இவங்க ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க. ஸோ லோக்கல்ல எத்தனை ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் பிராண்டை நோக்கி பலரும் போயிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா ஒரு டைவர்சிஃபை ஆகுது, இங்கே வரக்கூடிய கஸ்டமர் எல்லாம் பிரிஞ்சு ஸோ நம்ம பேசாமல் அதே வாங்கிக்கலாம், ரொம்ப நல்ல ஒரு குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது அப்படின்ட்டு போகிறனால ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா புவராக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பட் நான் வந்து அந்த டைமில் கரெக்டாக ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. பட் பல நண்பர்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லாங் டேர்முக்குன்னு சொல்லி வாங்கி உட்காந்துட்டு சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்னுடைய பார்வையில். அடுத்தது ஏபி கேபிட்டல் பற்றியான ஒரு அப்டேட். ஏபி கேபிட்டலில் ஒரு 2% ஸ்டேக்கை அட்வென்ட் வந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 302 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஸோ கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அட்வென்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஏபி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பங்குன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட் வந்து வரும்போது திரும்ப இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது விப்ரோட் இருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர்லெஸ் காரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சோதனை ஓட்டம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆர்வி காலேஜில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஒரு வீடியோ கூட ட்விட்டரில் பார்த்தேன், உள்ளே உட்காந்து ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, கார் பாட்டுக்கு ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இந்த டிரைவர்லெஸ் டெக்னாலஜி நம்ம நாட்டில் எப்படி சாத்தியமாகும் தெரியல. ஏன்னா நம்ம நாட்டோட சாலை விதிமுறைகள் பற்றி நமக்கே நல்லா தெரியும். ஸோ ஃபாரின்ல சக்ஸஸ் ஆகுது, மேபி ஃபியூச்சரில் வரலாம் இந்த மாதிரி நம்ம நாட்டிலையும். பட் அது ரொம்பவே ஃபியூச்சர் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த டிரைவர்லெஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. இப்போ என்விடியா அண்ட் ஊபர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர்லெஸ் காரை 2027 கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ண போகிறதா இந்த அப்டேட் வந்திருக்கு. நேற்று என்விடியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஏற்றம். இது ஒரு நியூஸ். அது போக இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா, நம்ம நேற்று பார்த்தோம் ஏஎம்டி வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட்க்கு ஒரு 2 ஏஐ கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தயாரிக்க போகிறதா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ என்விடியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வழங்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் என்விடியாவுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. இது போக இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா, என்விடியா அண்ட் நோக்கியா ஸோ இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. என்விடியா ஒரு $1 பில்லியன் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து பணத்தை போடுறாங்க, பங்குகளை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நோக்கியாவுக்கும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். என்விடியா டைவர்சிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பல கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து பணத்தை உள்ளே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷனில் நோக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமாக இப்போவும் வந்து இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கான்கர் பண்ணுறதுக்கு என்விடியா களம் இறங்கியிருக்காங்களோ அப்படின்னு தான் இந்த செய்தி மூலயமா தோணுது. ஸோ ஒரே நாளில் இன்னும் என்விடியா பற்றியான செய்திகள் இருக்குது, கசகசன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஒரே நாளில் ஒரு பங்குக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் எத்தனை செய்தி வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ செய்தி வரும். ஒரு 10-15 நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுதான் அமெரிக்கா மார்க்கெட்டுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 3 செய்தியை மட்டும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது ஓப்பன் ஏஐ பார்த்தீங்கன்னா விரைவில் ஐபிஓ மூலிமா லிஸ்ட் ஆக போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஓப்பன் ஏஐயோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது, அதாவது ஓவரால் வேல்யூ பார்க்கும்போது $500 பில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் லிஸ்டே ஆகலை. ஸோ இன்னும் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இதோட வேல்யூவை எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. இதில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $135 பில்லியன் வரைக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா 27% ஸ்டேக்கை ஓப்பன் ஏஐயில்
மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மைக்ரோசாஃப்ட்டுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து இருக்கும். ஒரு பெரிய ஒரு ரேலி கூட இதை பேஸ் பண்ணி நடந்தாலும் நடக்கலாம். பட் என்ன நடக்கும் தெரியல. ஆல்ரெடி நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒவ்வொரு அமெரிக்க பங்குகளும். இந்த மாதிரி டைமில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் ஜஸ்ட் வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா அமெரிக்க மார்க்கெட் ரொம்ப ஆபத்து. டக்குன்னு போட்டான்னா போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக நல்ல நல்ல பங்குகள் நல்ல ஒரு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும்போது பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஒரு ரொட்டீனாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.